பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆங்காங்கே வீடுகளில் இருந்து சோசியல் மீடியா வாயிலாக எங்களோடு கூட அனைவரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியாக உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இடத்தில் ஐக்கிய திருச்சபை லால்குடி மற்றும் ஏற்பட்டு சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை துவக்கமாக முதலாவது துவக்க ஜபத்தை செய்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். துவக்க ஜபத்தை நம்மத்தில் ஏற்பட்டு போதில் ஊழியம் செய்கிற பிரதர் புருஷோத்தமன் வந்து ஆரம்ப ஜபத்தை செய்வார்கள். நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய துதியை சொல்லி வரத்தக்கதாக கர்த்தனை பாராட்டி இருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற யாவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிப்பது நிமித்தமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. தூய ஆவியானவரே, நீ எங்களோடு கூட வந்து எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்படும்படி நாங்கள் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். ராஜா, கர்த்தர் தாமே பொறுப்படுப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நிறைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, நீ தாமே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். துதிப்பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். முதலாவதாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். கரங்களை கட்டி இருக்கிற இடங்களிலே உற்சாகமான பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். அதிசயம். கானா ஊரிலே முதலாவது திருமணத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். திராட்சரசம் குறைபட தொடங்கின பொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய தேவன். கரங்களை கட்டி உற்சாகமாய் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம்.
அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினீர் அதிசயம் ஆண்டவரே. ஏழையன் மீது நேசக்கரம் நீட்டி உயர்த்தினீங்களே அப்பா. அதிசயத்தை நான் எப்படி ஆண்டவரே நான் விவரிப்பேன். என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அதிசயத்தை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அன்று கானா ஒரு திருமணத்திலே திராட்சரசம் குறைபட தொடங்கின பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதா? கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதனை செய்யலாமா? முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடு கூட நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? முழு சிந்தையோடுமே ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, அன்றை சாரிபாத் உதவியின் வீட்டிலே பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் போஷித்த தேவன் நீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இன்றளவாய் கர்த்தனை போஷித்து நடத்துறீங்களே ஆண்டவரே, நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எனக்காக நீ ரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே, எனக்காக ஜீவனையும் கர்த்தர் நீர் தந்தீங்களே ஆண்டவரே. இதற்கு ஈடா நான் என்ன தப்பா செலுத்த முடியும்? ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, உம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆரமா என்று சொல்லி எல்லாரும் இருக்கிறவர்களை கரங்களை தட்டி உற்சாகமான பாடல்களை பாடுவோமா? ஹல்லேலூயா. எபினேசரே, ஆமென். உம்மை ஆராதிப்பேன்
உள்ளத்தோடு நான் ஆராதிக்கிறேன், முழு சிந்தையோடுமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உம்மை விட்டா யாருமே இல்லை ஆண்டவரே. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. வியாதியை சுகப்படுத்துகிற தேவன், உன் வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன். யெகோவா ராஃபா என்று பாடுகிறார். நோய்களை சுகமாக்குங்கப்பா சொல்லி ஆண்டவர் உண்மையா ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உன் நோயிலிருந்து விடுதலை தருகிறார், இந்த நேரத்தில் விடுதலை தருகிறார். சுகம் தந்தீரே, நன்றின்னு சொல்லுங்க.
நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. உண்மையாண்டவர் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை தந்து விட்டார். உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஒருவருக்கு ஆராதனை செலுத்துகிறார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தந்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நான் விடுதலை நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தீங்களே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே 40 ஆண்டு காலம் வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து கர்த்தரை நடத்துனீங்களே ஆண்டவரே. கர்த்தரே நீங்க நடத்துனீங்களே அப்பா. இதுவரைக்கும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உடைய மகிமையின் மேகத்தினாலும் உடைய பிரசனத்தாலும் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வரீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய மகிமை உள்ள வாழ்க்கை எனக்கு போது ஆண்டவரே, உடைய பிரசனை நிறைந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொல்லுவீங்களா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே? அந்த மோசே சொன்னானே, உடைய பிரசனத்திலே வாழ்வேன் என்று சொல்லி மோசே உடைய பிரசனத்தினால் வாழ்ந்தாரே ஆண்டவரே. பிரசனை விட்டு விடாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை அனுபவிக்கணுமே ஆண்டவரே. எல்லாரும் கெஞ்சி கேட்பீங்களா ஆண்டவரே? அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை அன்றைக்கு வீடுகளில் இறங்கட்டும் ஆண்டவரே. என் மேல இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? ஆண்டவரே, உடைய பிரசனத்துக்காக நன்றி, உடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இடத்தை மூடுதே,
பேச்சில, என் சொல்லுல, என் செயல்ல கலந்துருங்க ஆண்டவரே. அப்பா, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்துருங்கப்பா. நான் கேட்பீங்களா ஆண்டவரை பார்த்து? என் பிரசனம் முழுவதுமாய் உடலை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீர், செல்லும் மேகம் நீர். என்னை விட்டு விலகாதவர் உம்மை நான் ஆராதிக்கிறப்பா. செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, நீ நடத்தி வருகிற பாதைக்காக நன்றி, நடத்த போக பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை முழுவதும் அப்பா உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்களும் உமக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.